ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் வச்சு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு 1/4 கிலோ பாவக்காய் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு இதனால் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூட கருவேப்பிலை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி இதுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வதக்கி வச்சுருக்க காயை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி கரைசல் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், இதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து கொதிக்க விட வேணாம், சேர்த்துட்டு சும்மா அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி வச்சோம்னா சூப்பரான பாவக்காய் புளி குழம்பு ரெடிங்க. பார்க்கல சூப்பராக இருக்குது பாருங்கள். பாவக்காய் புளி குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் எதுவுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.